Purple Knot உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. நவம்பர் 8 முதல் உலகமெங்கும் வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் மிக அவசரம் திரைக்கதை இயக்கம் சுரேஷ் காமாட்சி வாக்தா வழங்கும் படத்தொகுப்பு பற்றிய செயல்முறை பயிற்சி பட்டறை எடிட்டிங் மேதை லெனின் தலைமையில் திறமை வாய்ந்த பல தொகுப்பாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். பயிற்சி பட்டறையில் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9003078000 9003079000. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. ஆயிரத்தி 1960ஆம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த உலகநாயகன் கமல்ஹாசன் 60வது ஆண்டு கலைப்பயணத்திலே இந்த ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார். அதை கொண்டாடுகின்ற விதத்திலே டூரிங் டாக்கீஸ் இந்த வாரம் முழுவதும் கமல்ஹாசன் பற்றிய பல சிறப்பு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. கமல்ஹாசன் நடித்த முதல் திரைப்படமான களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் வெளியான போது கமல்ஹாசனுக்கு வயது 6. ஆனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பை தொடங்கிய போது கமல்ஹாசன் நிச்சயமாக 5 வயசு தான் இருக்கும். 5 வயது சிறுவன் ஒருவன் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும்போது படப்பிடிப்பு நேரம் தவிர மற்ற நேரங்களில் என்ன செய்வான்? சாதாரணமாக மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடலாம், இல்லை அங்கே இருக்கிற மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கலாம், இல்லை கொய்யாக்காய் பறிக்கலாம். ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் இது எதையும் செய்யவில்லை. ஏபி மையப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் பாதி நேரம் அவர் அலுவலக அறையில் இருந்தார்னா மீதி நேரம் அது வரைக்கும் எடுத்த படங்களை எல்லாம் போட்டு பார்ப்பது அவர் வழக்கம். அப்படி ஒரு போட்டு பார்க்கும்போது பெரும்பாலும் கமல்ஹாசன் அந்த காலகட்டத்திலே அவருடன் சேர்ந்து படம் பார்ப்பார். இந்த படம் பார்த்த நேரம் தவிர மீதி நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் பாதி நேரம் எடிட்டிங் இருப்பார். விளையும் பெயர் முளையிலே என்று சொல்வார்கள். அது கமல்ஹாசனுக்கு 100% பொருந்தும் என்கிறார் கமல்ஹாசனை தூக்கி வளர்த்தவரான இயக்குனர் எஸ்பி முத்துராமன். இன்றைக்கி 60வது குண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறார் கமலஹாசன். இவர் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமான படம் அந்த களத்தூர் கண்ணம்மா. காதில் பூ வச்சுக்கிட்டு ஒரு அநாத ஸ்கூல் பையனை அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாடிட்டு வந்த அந்த படத்தில் தான் நான் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். அந்த படத்தில் கமலஹாசனோடு ஒரு பொண்ணு கமலஹாசனை தூக்கி வளர்க்குற வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஆகவே அவருடைய ஆரம்ப காலத்தில் அந்த பையன் எப்படி இருந்தாங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த படத்தில் ஒரு 10 பையன் ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் முடிஞ்சோடனே 10 பையனும் ஓடி போய் சொல்லணும்னா சடுகுடு விளையாடுவானா, இவன் மட்டும் காண போயிடுவான். அப்போவே அவனை எங்கே இருக்கான்னு சூளமேடுன்னு ஒரு மேக்கப் மேன் அவனுக்காகவே போட்டிருந்தான். அவன் தேடி பார்த்தா அந்த ப்ரிவியூ தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கூப்பிட்டு போய் பார்த்து கூப்பிட்டு வந்தால் அங்கே என்ன நடந்துச்சோ அதை நடித்து காட்டுவான். ஒன்றுமே யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதை பார்த்துட்டு வந்து இங்கே அதே டான்ஸ் ஆடுவான், அதே டைலாக் சொல்லுவான், இல்லை. ஆகவே அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி அப்போவே எங்கள் எல்லாருக்குமே ஒரு இந்த பெரிய ஆளாக வருவான்ப்பா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி உலக நாயகனாக பெரிய வெற்றி பெற்று வந்திருக்கார். 1960ஆம் ஆண்டிலே ஜெமினேசன் கதாநாயகனாக நடித்த களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடித்த கமல்ஹாசன் 1962ஆம் ஆண்டிலே சிவாயுடன் இணைந்து பார்த்தால் பசி தினும் என்ற படத்திலே நடித்தார். அதே ஆண்டில் ஜெமினேசனுடன் அவர் இணைந்து நடித்த இன்னொரு படமான பாத காணிக்கை படமும் வெளியானது. இந்த 1962 பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய திரைப்பட வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஆண்டு என்று அதை சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசனை பொறுத்தவரையிலே தமிழ் சினிமாவுக்கு அடுத்தபடியாக கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது மலையாள பட உலகம்தான். 1962ஆம் ஆண்டிலேயே கண்ணும் கரலும் என்ற மலையாள படத்தில் நடித்தார் கமல்ஹாசன். பல தேசிய விருதுகளை வாங்கி குவித்த இயக்குனரான சேது மாதவன் இயக்கிய படம் அது. அந்த படத்தில் கமல்ஹாசன் சத்யனுடைய மகனாக நடித்தார். 1963ஆம் ஆண்டிலே கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பிலே உருவான வானம்பாடி படத்தில் நடித்த கமல்ஹாசன் அதே ஆண்டிலே எம்ஜிஆருடன் இணைந்து ஆனந்த ஜோதி என்ற படத்தில் நடித்தார். PS வீரப்பா தயாரித்த அந்த ஒரு திரைப்படம் தான் கமல்ஹாசன் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம். ஆனந்த ஜோதி படத்தை நடிக்கும்போது கமல்ஹாசனுடைய வயசு 9. அந்த வயசில் தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாக நடிக்க முடியாது, கதாநாயகனாகவும் நடிக்க முடியாது. அதனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே தன்னுடைய நடிப்பாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டி
டி.கே. சண்முகத்தினுடைய நாடகக்குழுவிலே சேர்ந்தார் கமலஹாசன். கமலஹாசனுடைய நடிப்பாற்றலை செம்மைப்படுத்தியதிலே டி.கே. சண்முகம் அண்ணாச்சிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த பட்டறையிலே பயின்ற போதுதான் தசரதன் போன்ற பல நண்பர்கள் கமலஹாசனுக்கு கிடைத்தார். அதைத் தொடர்ந்து 1970ஆம் ஆண்டு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பான மாணவன் என்ற திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமலஹாசனுக்கு கிடைச்சது. மாணவன் படத்தில் நடிக்கும்போது குட்டி பத்மினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஸ்டாராக இருந்தார். குழந்தை நட்சத்திரமாக பல படங்களிலே கமலஹாசனை போலவே நடித்து மிகப்பெரிய புகழை பெற்றிருந்தவர் குட்டி பத்மினி. அவர் இந்த மாணவன் படத்திலே கமலஹாசனோடு நடித்த அனுபவங்களை ஏற்கனவே நம்முடைய டூரிங் டாக்கீஸில் சுவைபட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அண்ட் சைல்ட்ஹுட்டில் வந்து நாங்கள் ஏவிஎம்மில் கான்ட்ராக்டில் இருந்தோம். ஸோ அவர் வேறு படம், நான் வேறு படம் இருந்தாலும் விவர் அண்டர் கான்ட்ராக்ட். ஸோ டெய்லி எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, காத்தால போனோன்னா தமிழ் டியூஷன் நடக்கும், தெலுங்கு டியூஷன் நடக்கும். ஏன்னா எல்லாம் ஓன் லாங்குவேஜுங்கிறதுனால அந்த லைனாக டியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். ஸோ எனக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்ததுக்கு காரணம் கமல் சார் தான். ஏன்னா அவர் வந்து எடிட்டிங் ரூமில் போயிட்டு அங்கே மூவி ஆளால் உட்காந்து எடுத்து பார்க்குறது அப்போவே அவர் அதை பார்த்து நானும் காப்பி அடிப்பேன். அவர் என்ன பண்ணுறது, நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போடுறது. ரெண்டாவது நிறைய சண்டை. ஆனால் சண்டையில் வந்து போட்டு கொடுத்துருவேன், எல்லாம் அவர் மேலே பழிய போட்டுருவேன். ஸோ வாங்குறதா இருந்தாலும் திட்டுவாங்க, பொம்பளை பிள்ளை பாவம் நீ தானடா பண்ணிடுறேன், மாங்காய் திருட நான் தான் ஏறி இருப்பேன் மரத்து மேலே. ஆனால் எல்லாத்தையும் ஆனால் செட்டியார் வந்து ஒரு மரத்தில் எத்தனை தேங்காய் இருக்குன்னு கூட அவர் கரெக்டாக தெரியும். எங்களுக்கு அந்த தேங்காவை எப்படியாவது கீழே தள்ளி விடணும். தேங்காவை சாப்பிட முடியாது, ஃபுல்லாக இருக்கும், அதை மட்டையெல்லாம் உரிக்க முடியாது. பட் சும்மாவாவது அதை நாங்கள் உருட்டி கீழே தள்ளி விடணும். அவர் வரும்போது அந்த தேங்காய் இருந்து அவனா திட்டு வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்போ நானும் கமல் அவர்களும் வந்து இப்படி இருக்கும்போது தான் மாணவன் படத்தில் 2 பேரும் ஒன்றா ஒரு சாங் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்போம். மலையாளத்தில் ஒரு 3 படம் பண்ணோம். அனுபவி ராஜா, அனுபவி மலையாளத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் நானும் ஸ்ரீயும் கமலும் ஒரு படம் பண்ணோம். ஆனந்தம் பரமானந்தம்னு இது ஒரு படம். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பட வாய்ப்பு அதிகமாக இல்லாத காரணத்தினால தங்கப்பன் மாஸ்டரிடம் நடன உதவியாளராக சேர்ந்தார் கமலஹாசன். இந்த நடன உதவியாளராக அவர் சேர்ந்ததனால்தான் இயக்குனர் ஆர்.சி. சக்தியினுடைய அறிமுகம் கமலஹாசனுக்கு கிடைத்தது. 1971ஆம் ஆண்டிலே தான் ஆர்.சி. சக்தி கமலஹாசனுக்கு முதலாக அறிமுகமானார். 2 பேரும் சந்தித்து கொண்டது அன்னை வேளாங்கண்ணி படத்துடைய படப்பிடிப்பிலே. அன்னை வேளாங்கண்ணி படத்திலே தங்கப்பன் மாஸ்டருக்கு உதவி இயக்குனராக ஆர்.சி. சக்தி, நடன உதவியாளராக கமலஹாசனும் பணியாற்றினார். அது தவிர அன்னை வேளாங்கண்ணி படத்திலே ஒரு சிறு பாத்திரத்திலே நடிக்கவும் செய்தார் கமலஹாசன். அந்த படத்தில் நடித்ததிலிருந்து கமலஹாசனுக்கும் ஆர்.சி. சக்திக்கும் இடையே மிக நெருக்கமான உறவு தோன்றியது. அதைத் தொடர்ந்து 1972ஆம் ஆண்டிலே உணர்ச்சிகள் என்ற ஒரு படத்தை எடுக்க முடிவு செய்த ஆர்.சி. சக்தி கமலஹாசனை உடனடியாக அழைத்தார். அவர் அழைத்தது அந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய கதையை என்னோடு சேர்ந்து எழுது என்றார். அதை பற்றி குறிப்பிடும்போது, உணர்ச்சிகள் படத்தை ஆர்.சி. சக்தி தொடங்கிய போது என்னுடைய வயசு 18. சினிமாவில் எனக்கு பெரிய அனுபவம்லாம் இல்லை. ஆனாலும் அந்த வயதிலேயே என்னிடம் ஏதோ ஒரு பொறி இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த படத்தினுடைய கதையை எழுத என்னையும் அழைத்து கொண்டார் ஆர்.சி. சக்தி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கௌரவத்தை அவ்வளவு எளிதிலே யாரும் கொடுக்க மாட்டார். ஆனால் ஆர்.சி. சக்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த அளவு ஒரு பெருந்தன்மையான மனது இருந்தது. அதனால தான் என்னை கதாசிரியராகவும் ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கமலஹாசன். இந்த உணர்ச்சிகள் திரைப்படம் வெளியான போது பார்த்திங்கன்னா அந்த படத்திலே கதாநாயகனாகவும் உதவி இயக்குனராகவும் கமலஹாசனுடைய பெயர் டைட்டிலே இடம்பெற்றிருந்தது. உணர்ச்சிகள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கமலஹாசன் குரத்திமான் என்ற படத்தில் நடித்தாரே, அதே 72ஆம் ஆண்டிலே தான் அந்த படமும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த படம் வெளியாவதற்கு 4 ஆண்டுகள் பிடித்தன. அதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார சிக்கலிலே அந்த படம் மாட்டி தவித்தது தான். கமலஹாசனை அவ்வளோ எளிதிலே யாரும் முதலில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய 5-6 அடிகள் கமலஹாசனை விட்டு அந்த படத்தை எடுத்து முடித்து விட்டார் ஆர்.சி. சக்தி. அதற்கு பின்னாலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துவதற்காக ஆர்.சி. சக்தி ஒரு ஃபைனான்சியர் அணுகிய போது எடுத்த வரைக்கும் படத்தை போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ஃபைனான்சியர். வேறு வழி இல்லையே, அதனால் ஆர்.சி. சக்தி அவருக்கு அந்த படத்தை திரையிட்டு காண்பித்தார். படத்தை பார்த்தோன்னே அந்த ஃபைனான்சியர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? கதை ரொம்ப நல்லாயிருக்கு ஆர்.சி. சக்தி, நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க, இது வரைக்கும் எடுத்துருங்கல்ல, இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டுருங்க, அதே மாதிரி இந்த கமலஹாசனையும் தூக்கி போட்டுருங்க, நாம் இந்த படத்தை புதுசாக எடுப்போம், நீங்களே கதவசனையை டைரக்ட் பண்ணுங்கள், ஆனால் வேறு ஆளை வச்சு இந்த படத்தை எடுப்போம் என்றார். ஆனால் ஆர்.சி. சக்தி அதற்கு உடன்படவில்லை. அதன் காரணமாகவே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி 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 போனது. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லியிருக்கேன். களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடித்த காலத்தில் இருந்த ஜெமினேசனுக்கு கமலஹாசன் மீது அப்படி ஒரு அன்பு. கமலஹாசனுடைய முன்னேற்றத்தில் அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே பெரிதும் அக்கறை செலுத்தியவர். அவர் ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து கே. பாலச்சந்தருடைய பல படங்களிலே நடித்து வந்தார். அப்படி நடித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கமலஹாசனை தன்னுடன் அழைத்து சென்று பாலச்சந்தருக்கு அறிமுகப்படுத்தினார் ஜெமினேசன்.
ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவான், இவனை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பாலச்சந்தரிடம் அவர் சொன்னார். ஜெமினேசன் கமல்ஹாசனை அறிமுகப்படுத்திய போது பாலச்சந்தர் உடனடியாக கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் கமல்ஹாசனுடைய முகம் அவருடைய நினைவிலேயே இருந்தது. அதன் காரணமாக தான் அரங்கேற்றம் படத்திலே ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கமல்ஹாசனுக்கு தந்தார் பாலச்சந்தர். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் ஏற்ற சின்ன வேடம் என்றாலும் கமல்ஹாசன் அந்த படத்திலே தனித்து தெரிந்தார். அதன் காரணமாகவே சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திலே கமல்ஹாசனை மிக வித்தியாசமான ஒரு பாத்திரத்திலே அறிமுகம் செய்து வைத்தார் பாலச்சந்தர். அந்த படத்தில் கமல்ஹாசனை பாலச்சந்தர் போடும்போது அவருக்கே பலத்த எதிர்ப்பு இருந்தது. அதை கமல்ஹாசனுமே ஒரு நாள் வெளிப்படையாக தெரிவித்தார் பாலச்சந்தர். இந்த வேஷத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் எதுக்குறாங்க, ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் அதை கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் நீ யாருன்னு நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கமல்ஹாசன் சொன்னார் பாலச்சந்தர். அவர் சொன்னதை அப்படியே செய்தார் கமல்ஹாசன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே கதாநாயகன் சிவகுமார் தான் என்றாலும் வில்லனாக நடித்த கமல்ஹாசன் எல்லோர் மனதிலும் நின்றார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் கமல்ஹாசனுடைய மிக வித்தியாசமான நடிப்பு. அது தவிர அந்த பாத்திரத்தை பாலச்சந்தர் உருவாக்கியிருந்த விதம். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தை தொடர்ந்து பருவகாலம், நான் அவனிலை போன்ற படங்களில் நடித்து கொண்டிருந்த கமல்ஹாசனுக்கு 1975ஆம் ஆண்டிலே 2 முக்கியமான படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஒன்று மலையாள படம், படத்தினுடைய பெயர் ராஸ்லீலா. கமல்ஹாசன் முதலாக கதாநாயகன் நடித்தாரே உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் பட கதையைத்தான் மலையாளத்திலே ராசலீலா என்ற பெயரில் எடுத்தார் சங்கரன் நாயன். அந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயசுதா. மலையாளத்திலே மிகப்பெரிய வெற்றி குவித்த ராசலீலா திரைப்படம் தமிழிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியாகி இங்கேயும் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை படைத்தது. அந்த ஆண்டிலே கமல்ஹாசன் நடித்த இன்னொரு முக்கியமான படம் என்று நான் சொன்னது மேல்நாட்டு மருமகள் என்ற படத்தை. மேல்நாட்டு மருமகள் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் இல்லை தான், ஆனாலும் அதை கமல்ஹாசனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான படம் என்று நான் குறிப்பிட்டதற்கு காரணம் இருக்கிறது. தன்னுடைய முதல் மனைவியான வாணி கணபதியுடன் கமல்ஹாசனுக்கு காதல் பிறக்க காரணமாக இருந்த படம் அந்த மேல்நாட்டு மருமகள் என்ற படம் தான். அந்த படத்திலே வாணியுடன் இணைந்து ஒரு நடனம் ஆடியிருந்தார் கமல்ஹாசன். அதைத் தொடர்ந்து அவருடைய காதல் வளர்ந்து பின்னர் அது கல்யாணத்திலே முடிந்தது. 1967ஆம் ஆண்டு முதலே சினிமா பத்திரிகையாளனாக நான் இருந்த போதிலும் 1970ஆம் ஆண்டிலே தான் சொந்தமாக திரைக்கதிர் என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கினேன். அதற்கு பின்னாலே தான் கமல்ஹாசனோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் எப்போ முதல் முறையாக கமல்ஹாசன் சந்தித்தேன்னு எனக்கு சரியாக நினைவில்லைனாலும் உணர்ச்சிகள் படத்துடைய படப்பிடிப்பின் போது சக்தியும் கமல்ஹாசனையும் சந்தித்து பலமுறை பேசியது மட்டும் நினைவு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பல நாட்கள் கமல்ஹாசனுடைய வீட்டிலே நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். இப்போதுள்ள மக்கள் நீதி மையம் அலுவலகம் தான் அப்போது கமல்ஹாசனுடைய வீடாக இருந்தது. அந்த வீட்டில் மாலை 5 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிச்சயமாக குறைந்தது ஒரு 10 பத்திரிகையாளர்களாக இருப்பார்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கொடுக்கின்ற ஒரு சரணாலயமாகவே அந்த இடம் அப்போது இருந்தது என்று சொல்லலாம். அப்போ கமல்ஹாசனுக்கு உதவியாளராகவும் நிர்வாகியாகவும் சேஷாத்ரி என்ற ஒரு இளைஞர் பணியாற்றி கொண்டிருந்தார். மிகச்சிறந்த திறமையாளர். நாளை காலையிலே ஜனாதிபதியை சந்திக்க முடியுமா என்று கமல்ஹாசன் கேட்டால் அன்றைக்கு மாலையிலேயே சந்திப்புக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன், நாளைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுந்த ஆற்றல் பெற்றவர் சேஷாத்ரி. எங்கே வேணால் புந்து புறப்பட்டுருவார். அதே மாதிரி பத்திரிகையாளரோடு மிக நெருக்கமான உறவு வைத்து கொண்டிருந்தார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய வளர்ச்சி ஒன்று தான் அவருடைய கோல், வேறு ஒன்றுமே அவருடைய சிந்தனையில் இருக்காது. கமல்ஹாசனை பற்றி தொடர்ந்து பத்திரிகையில் செய்தி வந்து கொண்டிருக்க வேண்டும், கமல்ஹாசன் வளர்ச்சி பெற வேண்டும், கமல்ஹாசனுக்கு நல்ல நல்ல படம் வரணும், கமல்ஹாசன் இந்த சினிமா உலகில் மிகப்பெரிய பெயரை வாங்க வேண்டும், இது ஒன்று தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அப்படிப்பட்ட லட்சியத்துக்காகவே உழைத்தவர் தான் அந்த சேஷாத்ரி. அவருக்கும் பத்திரிகையாளருக்கும் இருந்த மிக நெருக்கமான நட்பு காரணமாகவே பல பத்திரிகையாளர்கள் அங்கே கூடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் நான் பத்திரிகையாளனாக மட்டுமல்லாமல் பத்திரிகை தொடர்பாளனாகவும் மாறினேன். அப்போல்லாம் கமல்ஹாசனோடு கூடுதலாக எனக்கு நெருக்கம் பிறந்தது. கமல்ஹாசன் நடித்து நான் பணியாற்றிய முதல் திரைப்படமாக சினிமா பைத்தியம் என்ற படம் அமைந்தது. அப்போது நான் பத்திரிகையாளராக பணியாற்றிய பல நிறுவனங்களில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த KRG அவருடைய நிறுவனமும் ஒன்று. அந்த நிறுவனத்தின் சார்பிலே 1001 என்ற படத்தை எடுக்க முடிவு செய்த KRG இந்த படத்துக்கு கமல்ஹாசனையும் ஜெயசுதாவும் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா என்று என்னைத்தான் அனுப்பி வைத்தார். அவள் 2 பேரோடும் எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு என்பதால் அவர் 2 பேருடைய சம்பளத்தையும் பேசி அந்த படத்துக்காக அவர்களை நான் தான் ஒப்பந்தம் செய்தேன். அந்த படத்துக்காக கமல்ஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? அதை நாளை நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
டூரிங் டாக்கீஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.